Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 774 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம மோமோ இவங்கிட்ட பேசிட்டு இருக்கிறது அந்த யானை தான் சொல்லி பெர்ஃபெக்ட்டா கண்டுபிடிச்சால உடனே எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கு. எது யானை இவங்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு லூஃபிக்கெல்லாம் தூக்கி வாரி போடும். ஏன்னா அவனுக்குமே அந்த சவுண்ட் கேட்டுட்டு இருக்குது. அப்பதான் அது ஒரு சின்ன குட்டி குட்டி கதை சொல்லும். ரொம்ப குட்டி. அட வேற ஒண்ணும் இல்ல, ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி இந்த யானை ஒரு தப்பு பண்ணிருச்சு. அதனால அதுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை தான் அப்படியே நடந்து போ, வேற எதுவும் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். அதனாலதான் அந்த யானை அந்த ஆர்டரை மதிச்சு அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்குது. இப்படி கதையை சொல்லிட்டு இருக்கும் போது மறுபடியும் கண்ணா பின்னான அந்த இடமே அதிரும். ஏன்னா அந்த கிறுக்கு பலிகை இன்னுமே சொல்றத ஸ்டாப் பண்ணவே இல்லை. இவ்வளவு ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு இருக்கானுங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவனுக்கு நிலைமை என்னன்னு பாப்பீங்க. இதுல வேற அதை சரிச்சிடணும், மிதிச்சிடணும், அப்படி பண்ணிடணும், இப்படி பண்ணிடணும்னு ஓவர் பில்டப். அந்த யானை நம்மளு கிட்ட இந்த ஒரு டைம் மட்டும் பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாங்கா மண்டையை கொன்றுவான் போல. விடாதீங்க, சீக்கிரமா சுட்டு தள்ளுங்கன்னு ஃப்ரெண்ட் சைடு இருக்க காலை கண்ணா பின்னான்னு சுட்டு தள்ளுவானுங்க. அதை பார்த்தா இப்ப கீழே விழுகிற மாதிரி தான் நின்றுட்டு இருக்குது. மேல வேற அதிருது உதருது, எல்லாம் கண்ணா பின்னான்னு விழுகிறாங்க. ஆர்டர் கொடுங்க, நான் சண்டை போடணும், எனக்கு இந்த ஒரு டைம் மட்டும் பெர்மிஷன் கொடுங்க அப்படி இப்படின்னு விடாம கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. இங்க நம்மளுங்க இதுக்கப்புறம் கண்ணா பின்னாடி விழக்கூடாதுன்னு சேஃப்டியா அது இதுன்னு புடிச்சு உட்காந்துக்கிட்டாங்க. இங்க மோமோ அந்த யானை பெர்மிஷன் கேக்குதுன்னு எல்லாத்திட்டையும் சொல்லுவான். இந்த மாதிரி நம்ம ஆர்டர் கொடுத்தாதான் அது சண்டை போடுமாமா, நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு கின்னு காஞ்சிரோ கிட்ட எல்லாம் கேட்பான். அத்தனை பேருமே என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்கானுங்க. அட அந்த யானை இவனுகிட்ட பேசிட்டு இருக்கதையே அவங்களால நம்ப முடியல. இதுல இவன் வேற ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்றான்ல, அதான் அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. லூஃபி பார்த்துட்டு என்னாலே அந்த சவுண்டை கேட்க முடியுது, ஆனா நீ ஆர்டர் கொடு அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட சொல்லுவான். அவனுக்கு எப்படி அந்த ஆர்டர் கொடுக்கணும்னே தெரியல. சும்மா கத்துறா, இல்லன்னா சுனுசாங்கிற எலிஃபண்ட் செத்து போயிடும், அப்புறம் அதோட சேர்ந்து இந்த மொத்த ஐலாண்டும் அழிஞ்சிரும், இங்க இருக்க முக்காவாசி பேர் செத்துருவாங்க அப்படின்னு சொல்ல சொல்ல மறுபடியும் அங்க அதிர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இன்னும் வேகமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. லூஃபி கத்துடா கத்து, அட்டாக் பண்ண சொல்லி கத்துன்னு மோமோ கிட்ட சொல்லுவான். அந்த முதவி இன்னுமே பயந்து தான் நடிக்கிட்டு இருப்பான். அங்க பாவம் அந்த யானை வலி தாங்க முடியாம கதறிட்டு இருக்கும். ஐயோ எந்த நாயும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறானுங்களே, நம்ம என்ன பண்றதுன்னு. அதுக்கப்புறம் நம்ம மோமோ எல்லாரும் கஷ்டப்படுறத அப்படியே லுக் விட்டுட்டு, யானை கிவ் அப் பண்ணாத, நீ கீழே விழக்கூடாது, அந்த ஜாக்கை இங்க இருந்து அடிச்சு வரட்டுன்னு தொண்டை இழிய கத்துவான். அவ்வளவுதான், யானை கேட்டுருச்சு, நேக்கு புரிஞ்சிருச்சு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுமா. இவனுக்கு ரெண்டு பேரும் ஆடி போயிருவானுங்க அப்படின்னு அவன் சொன்னதை அது புரிஞ்சுக்கிச்சுன்னு. அதுக்கப்புறம் இவ்வளவு நேரமா சரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த இடம் அப்படியே பெர்ஃபெக்ட்டா நேரம் ஆகும். இங்க இவ்வளவு நேரமா ஸ்டேபிளா நின்று சண்டை போட்டு இருந்தானுங்கல்ல, இவனுக்கு கப்பல் ஆட ஆரம்பிச்சிடும். என்னடான்னா அந்த யானை அட்டாக் பண்ண ரெடி ஆகுது. இதுல காமெடி என்ன தெரியுமா, அது காலை இந்த பக்கமா இருந்து அந்த பக்கமா தான் எடுத்து வைக்குது. அந்த காலோட அந்த எண்டுல இருந்து இந்த எண்டுக்குள்ள வரக்குள்ளே 2 நிமிஷம் ஆயிரும் போல. அவ்வளோ பெரிய காலு அப்படின்னா அது மிதிச்சா என்ன ஆகும், எலும்பு நொறுங்கி அந்த பவுடர் கூட மிஞ்சாது. இங்க இவனுக்கு ஒரே குழப்பமாயிரும். ஏன்னா இவ்வளவு நேரமா நல்லா அடி வாங்கிட்டு இருந்த யானை இப்ப திடீர்னு என்னென்னமோ பண்ணுது இல்ல, அதனால பீதியாகி என்னாச்சுன்னு லுக்கு விடுவாங்க. அந்த யானை இவங்கள பார்த்துட்டு தான் நிற்கும். ஒண்ணு மட்டும் உறுதியா தெரிஞ்சு போச்சு, ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு. அதுக்கப்புறம் அது தும்பிக்கை இருக்குது இல்ல, அதை வச்சு ஓங்கி ஒரு அடி அடிக்கும். அங்க நின்றுட்டு இருந்த கப்பல் எல்லாமே அப்படியே ஏர்ல பறக்கும். அதுல இருக்கவனுங்க பூரா, தலைவா என்னது நம்ம கப்பலோட பறந்துகிட்டு இருக்கோம், ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொன்னா போடா பொடலங்கான்னு சொல்லிட்டு அந்த யானையை பார்ப்பான். பார்த்தா அது ஏர்ல பறந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த கப்பல் எல்லாத்தையுமே தும்பிக்கை வச்சுட்டு ஒரு அடி அடிக்கும். அவ்வளவுதான், கப்பல் சல்லி சல்லியா போயிருச்சு. மூடிக்கிட்டு இவனுங்க மேல போய் சண்டை போட்டிருந்தானுங்கன்னா கூட கண்டிப்பா தோத்துருப்பானுங்க. ஏன்னா மேல எல்லாம் பெரிய பெரிய ஆளுகளாம் இருக்கானுங்க. ஒரு 100 பேரை காலி பண்ணி இருக்க மாட்டானுங்க. இப்ப தேவையில்லாம இந்த யானை கிட்ட வம்பிழுத்து அது இருக்க சைஸுக்கு ஓங்கி ஒரே அடிதான். அங்க பாருங்க, ஆளு ஸ்பாட்லயே மட்டும் அவ்வளவு பெரிய பொடலங்கா அப்படி இப்படின்னு பாடியை வச்சிருக்க அவனுக்கே இந்த நிலைமைன்னா அந்த கப்பல்ல நார்மலா இருந்த அல்லக்கைங்களோட நிலைமை அவ்வளவுதான். அப்படியே சல்லி சல்லியா நொறுங்கி கடல்ல போய் விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த யானை பழையபடி அது பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லாத்துக்கும் ஒரு செகண்ட் ஒன்னும் புரியல. ஆமா இப்ப என்னடா நடந்துச்சுன்னு உமக்கெல்லாம் சுத்தமா புரியல. நிஜமாவே இவன் சொன்னது அந்த யானைக்கு கேட்டுருச்சான்னு. அது மட்டும் இல்லாம அந்த யானை பேசுறது இப்ப எதுவுமே இவங்களுக்கு கேட்கல. என்ன இந்த பொடிப்பாய தான் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டான். ஏன்னா அதோட சத்தம் மண்டையை வெட்டிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. இவ்வளவு நேரம் அதுகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இப்பதான் நார்மலா இருக்காங்க. அதனாலதான் இந்த நிலைமை. அப்ப அந்த குட்டி குரங்கு அடிச்சு புரண்டு ஓடி வரும், பஞ்சாயத்து பஞ்சாயத்து பஞ்சாயத்துன்னு. அட வேற ஒண்ணும் இல்ல, அந்த ஜுனுசாயான அதோட தும்பிக்கை வச்சு அவனுங்களை அடிச்சு தெறிக்க விட்டுச்சுல, அந்த மேட்டரை சொல்லும். ஏன்னா இவங்க யாருக்குமே அங்க ஒரு சம்பவம் இப்படி நடந்துச்சுன்னே தெரியாது. ஒரே அடியில் அவனுங்களை காலி பண்ணிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அடேங்கப்பா, அப்ப ஜுனுசா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அசந்து போயிருவானுங்க. இந்த நைட்டு கிங்கு பகல் கிங்குன்னு 2 பேர் இருக்காயில, அவங்களுக்கே தெரியாது ஜுனுசா இந்த மாதிரி சொந்தமா யோசிச்சு எல்லா வேலையும் பண்ணுன்னு. ஏன் அது கூட கம்யூனிகேட் பண்ண முடியும்னு கூட தெரியாது. சரி இப்ப மேட்டர் என்னன்னா, அந்த ஜாக்கு ஒரு டெவில் ஃப்ரூட் ஈட்டர். அவனை இந்த மாதிரி அடிச்சு தெரிய விட்டுருக்குதுன்னா அவன் எப்படியும் கடல்ல தான் போய் விழுந்திருப்பான். அப்படின்னா அவன் செத்துருப்பானா இல்லையான்னு ஒரு டவுட்.
கண்டிப்பா செத்துருப்பான்னு கேட் வைப்பர் அடிச்சு சொல்லுவாரு. இப்ப இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிருக்குன்னு எல்லாருமே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டைம் லூஃபி என்ட்ராயி, சரிப்பா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு, எதுக்கு சீரியஸா இருக்கீங்க அப்படின்னு பேக்கோட வந்து நிப்பானா. அவங்க இல்ல, அந்த ஜாக் இங்க எப்படி வந்தான்னு தெரியல, அதை முதல்ல கண்டுபிடிச்சாதான் இங்க இருக்கவங்க எல்லாத்தையும் சேஃப்டியா வைக்க முடியும், இல்லன்னா எங்களுக்கே ஆபத்து தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் அட விடுங்கப்பா, இந்த எலிஃபண்டே நம்ம பக்கம் தான், அப்புறம் என்ன கவலை, நீங்க என்ன பண்றீங்க, நாங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போறதுனால நிறைய பசிக்கும், அதனால என் பேக் ஃபுல்லா சோத்த ஃபுல் பண்ணி கொடுங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் கொண்டு வந்த பெரிய பேக்கை நீட்டுவான். அட கன்றாவியன்னு எல்லாம் காரிட்டு துப்புவாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு பனிப்பிரதேசத்தை காட்டுறாங்க. அங்க இருக்க ஒரு பெரிய கோட்டையில போன் அடிக்குது. கால் பண்றது யாருன்னா அப்புங்கிறவன். இந்த மாதிரி ஜாக்கு கூட இருந்த கம்யூனிகேஷன் கட் ஆயிருச்சு, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, மேபி ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோங்கிற மாதிரி டவுட்டா இருக்குதும்பா. யாருகிட்ட இவன் பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா கைடோ. அவன் இந்த பிரச்சனையை கேட்டுட்டு அப்படியே கட்டுப்பாய் லுக்கூடுவான். இதுக்கப்புறம் இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சரி, என்னவா இருந்தாலும் சமாளிச்சு தானே ஆகணும். இனி அடுத்து என்னென்னலாம் பஞ்சாயத்து வரப்போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.